ராசிக்கு மிக மிக சிறப்பான ஒரு குரு பயிற்சிங்க இது. எதனாலன்னா ராசி அதிபதி வந்து இது வரைக்கும் 6ஆம் இடத்துல வந்து இருந்தார், மறைவு ஸ்தானத்துல இருந்தாருங்க. இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். மிக மிக சிறப்பு, மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்கு வந்து இந்த காலகட்டம் அமைகின்றது. 7ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். 7ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மன நிறைவுன்னு வச்சுக்கோங்களேன். 6ஆம் இடம் வரைக்கும் இது வரைக்கும் இருந்தது ஒரு மறைவு ஸ்தானத்துல வந்து, அதாவது ஒரு நல்லவர்கிட்ட வந்து நல்ல ஒரு விஷயம் கேட்கற போறோம், ஒரு உதவி கேட்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த உதவி கேட்க போறப்ப அந்த அந்த ஊர் பெரியவர் அவரு பாத்தீங்கன்னா வந்து வெளியூருக்கு போயிட்டாரு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபாரின் போயிருக்காரு, இல்ல அப்படின்னா இன்னைக்கு வரமாட்டாரு, இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வருவாரு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா மறைவு. ஓகேங்களா? இது மாதிரியான சில சங்கடங்கள், சில பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே வந்து தனுசு ராசிக்காரங்க இது வரைக்கும் வந்து அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார். இந்த டயத்துல தனுசு ராசிக்காரங்க கூட்டு தொழில் பண்றீங்களா, தாராளமா அதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுங்க. ரொம்ப நாளா அந்த மனசுல வந்து அந்த ஒரு ஐடியா இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. தாராளமா கூட்டு தொழில் வந்து இந்த டயத்துல இறங்குங்க. ஆனால் அந்த கூட்டு தொழில் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள், நண்பர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள பத்தி முழுமையா விசாரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த டயத்துல உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை அள்ளி வழங்க போகின்றார் குரு பகவான். நீங்க அவசரப்பட்டு இதனால வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டு உட்காந்துட்டே இருந்தோம், டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாதீங்க. சரிங்களா? அவசரப்பட்டு முடிவு எடுத்தீங்கன்னா உங்களால் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வந்துடும். ஓகேங்களா? அந்த முடிவுகள் எல்லாமே வந்து உங்களால தான் நடக்க போகுது. ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி. அவரது 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. வாழ்க்கை துணைவின் மூலமாக ஒரு பெரிய ஒரு பொருளாதாரமே வந்து உங்களுக்கு வரப்போகுது. இதனால அப்படின்னா வாழ்க்கை துணைவினுடைய தந்தை, அவங்களுடைய சொத்துக்கள்லாம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதன் மூலமாக ஒரு பங்கு வந்து உங்களுக்கு வந்து சேரும்னு வச்சுக்கோங்களேன். மிகப்பெரிய உதவிகரமா இருக்கும். கூட்டு தொழில் ஆண்டியோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள்ட்ட வந்து இதுவரைக்கும் இருந்த பிணக்குகள், பிரச்சனைகள் இதெல்லாமே விலகி நண்பர்கள்ட்ட வந்து சுமூகமா போவீங்க. நண்பர்கள் வந்து உங்களுக்கு பக்கபலமா வந்து நிற்பாங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களுடைய வேலைகள் வந்து பாராட்டுக்கள் எல்லாமே கிடைக்கும். இதனால வரைக்கும் ஏங்கிட்டு உட்கார்ந்துருந்தீங்கல்ல, இதனால வரைக்கும் அந்த மனசுல ஏங்கிட்டு தானே உட்காந்துருந்தீங்க. எல்லா வேலைக்கும் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்பா, அவங்கள விட நம்ம எல்லாமே நல்லா தான் பாக்குறோம், இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவனை பாத்தீங்கன்னா வந்து தினசரி வந்து கூப்பிட்டு வந்து எல்லாருக்கு முன்னாடி வச்சு பாராட்டி தள்ளுறாரு பாய் நம்மளுடைய எம்டி. இந்த ஒரு மனக்குறை எல்லாமே இருந்துட்டே இருந்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மனக்குறைகள் எல்லாமே தீர்ந்துடும். நீங்க எதிர்பார்த்த பரிசுகள், பாராட்டுகள் எல்லாமே வந்து உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குரு பகவானுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசி மீது பதினதுனால இந்த டயத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கவனமா எல்லா விஷயத்திலும் ரொம்ப தெளிவா நடந்துக்கணும். தேவையில்லாத வீண் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சண்டை, இது மாதிரியான விஷயங்களா இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து நீங்க தலையிடக்கூடாது. ஓகேங்களா? அதே நேரத்துல சட்டத்திற்கு புறம்பான காரியங்கள்லாம் சில விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து நம்ம கிட்டதான் பண வரவு நல்லா இருக்கு, அதுல வந்து இந்த டயத்துல வந்து நீங்க ஈடுபடவே கூடாதுங்க. அதே மாதிரி போனீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயம் நடக்கும். வாழ்க்கை துணை மூலமாக மிகப்பெரிய பொருளாதார உதவி வந்து உங்களை வந்து சேரும். குரு பகவானுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசி மீது பதிகிறதுனால இதுக்கு முன்னாடி இது உங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு மனக்குழப்பம் இருந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு முடிவு எடுத்து சொல்லணும் இல்லையா, அந்த முடிவிலே பாத்தீங்கன்னா வந்து சில குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும் இதனால வரைக்கும். இப்போ அந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்துடும். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்புங்க. லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய மூத்த சகோதரன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்க எதிர்பார்த்தை விட அதிகப்படியான லாபங்கள் வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அதனாலதான் சொன்னேன், கூட்டு தொழில் பண்றதா தாராளம் பண்ணுங்க. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பதிக்கின்றது. முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த குரு பயிற்சிக்கு மறுநாள் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வந்து கொண்டக்கடலை மாலையும் மஞ்சள் வஸ்திரமும் சாத்துங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணுங்க, 3 நெய் விளக்குகள். சரிங்களா? 3 நெய் விளக்குகள் இல்ல, அந்த 3 நெய்வேலிகள் போட்டா வந்து மனசுக்கு வந்து இவ்வளவுதான் போடுறோமாங்கிறது இருக்கு, அந்த ஒரு மனக்குறை உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 33 நெய்விளக்குகள் போடுங்க. ஓகேங்களா? 33 நெய்விளக்குகள் ஏற்றி மனமுருக குரு பகவானை வழிபாடு செய்து கொண்டால் உங்களுடைய காரியங்கள் அனைத்திலுமே நீங்க சக்சஸ் மட்டுமே பார்க்கலாங்க.